விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம்னா, அதாவது மேரிகோல்டு செண்டுமல்லி பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இடத்துல துலுக்கமல்லி, செண்டுமல்லி, மேரிகோல்டு எல்லா விதமும் சொல்லுவாங்க. சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பால் எல்லோ. இது பால் வெரைட்டியில் சேர்ந்தது. நல்ல ஈல்டு கொடுக்குறது. அதாவது சுப்ரீம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுப்ரீமு, டாப் எல்லோ, பென்ஸ்டாலு, அசோகா இது மாதிரி எல்லாம் கேள்விப்பேன். இது பால் வெரைட்டி. நல்லா பயங்கரமாக ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் தான். பட் இதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பூலாம் சொல்லிக்காத அளவுக்கு தான். ஒரு செடிக்கு 2 கிலோ 3 கிலோ பூக்கு மேலே கூட கொடுக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். இதில் என்னென்னா, இந்த விரிவாக்கமாக நான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் சொல்கிறேன். இது லாஸ்ட் வரைக்கும் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம நர்சரியில் என்னென்ன நாற்று கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, துருவாவரி கிடைக்கும். அதை விட்டிங்க அப்படின்னா லலிதா கிடைக்கும். லலிதா விட்டால் பரூல் கிடைக்கும். கத்திரியில் சிம்ரன் கிடைக்கும். சிம்ரன் விட்டால் உஜாலா கிடைக்கும். உஜாலா விட்டிங்கன்னா சில்லிங்கொடின்னு ஒன்று இருக்குது. அதை விட்டால் அப்புறம் க்ரீன் லாங் இருக்குது. அப்புறம் மிளகாவில் ரங்கா, பங்காரம், சியரா, அனன்யா இதுமாரி இருக்குது. சிவம், சாகோ தக்காளியில் இருக்குது. கொய்யா செடி தைவான் பிங்க் கிடைக்கும். கோழிக்கொண்ட நாட்டும் வேணும்னா அவைலபிளாக இருக்குது. காலிஃப்ளவர், முட்டைக்கோஸுக்கு நம்மள்ட்ட கிடைக்கும். அதை விட்டிங்கன்னா மஞ்சள், விதை மஞ்சளும் கிடைக்கும். சூப்பர் நேப்பர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் விரிவாக்கமாக சொல்லிடுறேன். எப்படி நடவு முறைங்கிறது அப்புறம் சொல்லிடுறேன். இந்த பூவில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பூ வந்து ஒரு மீடியமான சைஸ் தான். ரொம்ப பெரும் சைஸாகவும் வராது, ரொம்ப குட்டையும் வராது. மீடியமான சைஸு. அது உங்களுக்கு கையிலையும் வச்சு காமிப்பேன். அதை பாருங்கள், ஒரு டைம் காமிப்பேன். இது வந்து என்னென்னா, ஒரு சில மார்க்கெட்டு மதுரை லைனில் அதிக பேர் வாங்குறாங்க. இந்த திருவண்ணாமலை லைனில், கள்ளக்குறிச்சி லைனில் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது அங்கே கொடுத்துருந்தா நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு. அவங்களே வீடியோ எடுத்து நமக்கு அனுப்புனாங்க. நல்லா இருக்குங்க, பூலாம் நல்லா இருக்குது, ஆனால் கடையில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் இவங்க அந்த ஆயுத பூஜை டைமில் வச்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சேல்ஸ் ஆகிட்டு. ஆயுத பூஜை டைமில் எல்லோரும் வாங்கிட்டாங்களாம். அதனால் ஆயுத பூஜை இல்லாத டைமில் இப்போ மற்ற டைமில் வந்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி லைனில் பால் எல்லோ பால் வெரைட்டி வாங்க வேண்டாம். அதே மதுரை, தேனி, கம்பம் இந்த லைன்லாம் இது வந்து அதிகமாக வாங்குறாங்க. இது ஏன்னா ஈல்டு நல்லாயிருக்கு, பூ வந்து ஷைனிங் நல்லாயிருக்கு. பூ அதே போல் வந்து ஈல்டும் வந்து பக்காவாக கொடுக்குன்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஹைட்டு போகல. செடியும் வந்து ஒரு செடியில் இப்போ நான் உங்களுக்கு ரியலாக எடுத்த வீடியோ தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு இருக்குன்னு. ஓகே, இப்போ வாங்க நடவு முறையை பற்றி சொல்லிடலாம். ஏற்கனவே வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்க நடவு முறைங்கிறது, ஃபஸ்ட்டு எப்பவுமே தொழு உரம் போட்டு நல்லா ரொட்டேட்டர் விட்டு நல்லா ஒரு 5 கலப்பை 7 கலப்பை போட்டுட்டு ரொட்டேட்டர் விட்டு நைஸ் பண்ணிவிட்டு பார் போட்டு வைங்க. பார் போடாமல் எப்பவுமே கன்று வைக்காதீங்க. பார் போட்டு சென்டரில் கன்று வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, கன்று வச்ச பிறகு அந்த கன்றை வந்து கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. ஏதாவது பூச்சி அடிக்குதா இல்லை ஏதாவது பண்ணாலும் ஒரு 2 மருந்து 3 மருந்து தான் கொடுக்கணும். ஒரு 10 நாள் கழித்து ஒரு உரம் கொடுக்கலாம். 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 20 பேக்டம் பேக்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து அது ஒரு உரம் கொடுக்கலாம். இந்த பூ வந்து கரெக்டாக ஒரு 2 மாதம் கழித்து தான் பூ கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 மாதம் பூ கொடுத்துருக்கும். எல்லா பூவுமே வந்து 45 நாள், அடுத்த 45 நாளில் முடிஞ்சிடும். இது மட்டும் 2 மாதத்தில் பூ கொடுக்கும். அடுத்த 2 மாதம் ஆகும். சரிங்களா, பூ முடிகிறதுக்கு. ஈல்டும் பக்காவாக இருக்கும். உங்கள் கண்ணு முடியாது தான் காட்டிருக்கேன். ஈல்டும் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து கள்ளக்குறிச்சி ஏரியாவில் நட்டுருந்தது தான். சரிங்களா, கள்ளக்குறிச்சி ஏரியாவில் கொடுத்தனா அதுதான். ஆனால் ஈல்டு வந்து பக்காவாக இருக்குது. ஆனால் விற்கலன்னு மட்டும் தான் சொன்னாங்க. அது மட்டும் தான் கம்ப்ளைண்ட். ஆனால் சுப்ரீமை விட அதிகமாக கொடுத்துருங்க. பக்கத்தில் சுப்ரீம் நட்டுருந்தாங்க. அந்த பூ வந்து வாங்கிக்கிறாங்களா, இந்த பூ வந்து வாங்கலை. ஏன்னா இது மீடியம் சைஸாக பூ இருக்கிறதுனால இது வாங்கலான்னாங்க. சரிங்களா, ஓகே. தண்ணி வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் கட்டணும். சரிங்களா, நான் சொல்கிற வீடியோ எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டு நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். அவ்வளோதான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெரைட்டி வந்து நல்லா ஈல்டு கொடுக்கு, நல்லா பக்காவும் இருக்குது. ஈல்டெல்லாம் எந்த குறையும் இல்லை. அதே போல் மருந்து செலவும் கொஞ்சம் கம்மி தான். அதே போல் 2 மாதம் கழித்து தான் பூ முடியும். சரிங்களா, உரம் வந்து 2 உரம் 3 உரம் கொடுக்கலாம். அதே போல் மருந்து வந்து 2 மருந்து 3 மருந்து. அது வந்து நீங்கள் புழுவுக்கு எடுத்துகிட்டு போய் கடையில் அக்ரோ சென்டரில் கேட்டாவே போதும். நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இல்லை அப்படி அவங்களுக்கு தெரியலன்னாங்களாம், நம்மளுக்கே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவாக அதோடைய மருந்து எந்த மருந்து அடித்தா அது செட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா, இதில் வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் சில பேர் பண்ணுறாங்க. எங்களுக்கு செடியே வளர மாட்டேங்குது, போக மாட்டேது அப்படிங்கிறாங்க. கீழே வந்து தரையில் புல் இருந்தால் பில்லு செடியோடு விட்டுருந்தால் அது வளராது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கே வந்து களை கொத்திட்டு அந்த பில்லை எடுத்துட்டிங்க அப்படின்னா செடி தமன்னு வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் செடி வந்து நல்லா ஊக்கமாக வளரும். அதுக்கப்புறம் நீங்கள் 2வது ஒரு களைலாம் வெட்டணும்ல, ஒரே ஒரு களை வெட்டி அதுக்கு மண் அணைச்சிட்டிங்கன்னா போதும். ஏன்னா மண் அணைக்கலைன்னா செடி தாங்காது. ஏன்னா இந்த அளவுக்கு பூ இருக்குது இல்லைங்களா, பூ அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் செடி தாங்காது. கண்டிப்பாக செடிக்கு வந்து ஒரு உரம் வச்சு ஒரு மண் அணைச்சி விட்டிங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு மண் அந்த செடிக்கு ஏறிடுச்சு அப்படின்னா ஓகே, பக்காவாக இருக்கும். அது எப்போ அணைக்கணும் அப்படின்னா ஒரு 20 நாள் 25 வந்து ஒரு 2வது உரம் கொடுத்துட்டு ஒரு 10 நாள் கழித்து ஒரு உரம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 25 நாள் இல்லை 30 நாள் கழித்து அடுத்த உரம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்து செடி அணைக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பூ கொடுத்துருக்குன்னு. ஆனால் இது ஆயுத பூஜை டைமில் எடுத்த வீடியோ தான். நான் அது வரைக்கும் வீடியோ அப்லோடு பண்ணலை. இப்போ தான் சரி வீடியோ ஒன்று அப்லோடு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கோசம் இப்போ தான் அப்லோடு பண்ணுறேன். ஆயுத பூஜை டைம் தான் இந்த வீடியோ எடுத்தது. ஆனால் அப்போ அந்த பூவெலாம் ஓடிட்டு நல்லா ஈல்டு கொடுக்க நல்லா போயிட்டு. சரிங்களா, மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை எங்களுக்கு நாற்று வேணுங்க, இந்த செண்டுமல்லி நாற்று வேணும், எனக்கு பால் எல்லோ வேணும், இல்லை சுப்ரீமு, அசோகா, ஆரஞ்சிலையும் இருக்குது, எல்லோலையும் இருக்குது, இதெல்லாம் வேணும், இல்லை மற்ற உங்களுக்கு காய்கறி ஐட்டங்கள் கத்திரி, தக்காளி, மிளகாய், காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, செண்டுமல்லி
இதுமாரி எல்லாமே இருக்குது. இது மாதிரி விதை மஞ்சள், சம்மங்கி கிழங்கு, இதுபோல் உங்களுக்கு எது வேணுனாலும் கீழே சிவம் நர்சரி கால் பண்ணுங்கள். 7305 739 738 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுவீங்களோ அந்த இடத்துக்கு அட்ரஸோட வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா டெலிவரி பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.